ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் ஃபுட் டைரி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னுடைய அத்தை மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறாங்க. அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு, மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கோடு போட்டு மேலே இருக்கிற தோலை சீவிக்கோங்க. இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் மேலே இருக்கிற தோலை சீவினீங்கன்னா ஈஸியாக வரும். சீவி எடுத்துக்கோங்க. சீவிட்டு இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைசர் வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பில் சிப்ஸ் செய்யணுமோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சிப்ஸ் செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு கரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. உப்பு நல்லா கலங்கிருச்சு அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம கலக்கி வச்ச உப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு ஸ்லைசஸ் ஆட் பண்ணி இதில் நம்ம பொரிச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஓரங்கள் எல்லாம் செவக்கிற வரைக்கும் விடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய்க்குள்ளே டைரெக்டாக உப்பு தண்ணியை சேர்த்தா தெரிக்குங்கிற பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சீவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு ஸ்லைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தெரிக்காது. இப்போ நிறையா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓரங்களெல்லாம் செவந்துருச்சு, பபிள்ஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு ஸ்லைசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு கடைசியாக நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.